வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்து உணவு. கற்பூரவள்ளியில் இது பெரும்பாலும் கிராமத்தில் நிறையாவே இருக்கும். இப்போ வீட்டில் நிறையாவே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட தினம் ஒரு கற்பூரவள்ளி இலை சாப்பிட்டா என்னென்ன நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஏன்னா இது சமீபத்து ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆப்பிளை விட 42 மடங்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டது இந்த கற்பூரவள்ளி இலை. ஸோ இதனாலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் 42 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை டெய்லி சாப்பிட்டே இருக்கலாம் நம்ம. அதேமாதிரி இதில் விட்டமின் ஏ அண்ட் சி நிறையா இருக்கிறதாலையும் இதில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறையா இருக்கிறதாலையும் நம்மளோட டெய்லி ஒன்று சாப்பிட்டே இருக்கும்போது நம்மளோட முதுமை தோற்றத்தை இல்லாமே பண்ணிடும். இளமை தோற்றம் நமக்கு தானாகவே வந்துடும். அடுத்தது விட்டமின் கே இதில் கற்பூரவள்ளியில் அதிகமாக இருக்கிறதால நம்ம கால்சியம் சாப்பிடும் எலும்புகளுக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னா இந்த விட்டமின் கே துணை மட்டும் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். வெறும் கால்சியம் சாப்பிட்டா மட்டுமே நமக்கு அந்த கால்சியம் எலும்புகளுக்கு போய் சேராது. இந்த விட்டமின் கே மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற கால்சியத்தை உணவுலேருந்து சாப்பிட்ற கால்சியத்தை கரெக்டாக எலும்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால கற்பூரவள்ளி இலையில இந்த விட்டமின் கே நிறையாவே இருக்குது. இந்த கற்பூரவள்ளி இலையில் நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனாலே நமக்கு நல்லாவே தெரியும். ஃபைபர்ஸ் நிறையா இருந்தால் கொலஸ்ட்ரால் உடம்புல சேராமல் பார்த்துக்கும். அப்புறம் இந்த பொட்டாசியம் அதில் அதிகமாக இருக்கிறதால ரத்த அழுத்தம், உயர்ந்த ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, குறைந்த ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, பிபி இல்லாமல் நமக்கு பார்த்துக்கும். இதில் மெக்னீஷியமும் கால்சியமும் நிறையா இருக்கிறதால இந்த தாது பொருட்கள் நமக்கு உடம்புல சேரணும் கிடைக்கணும் அப்படின்னா தினம் ஒரு கற்பூரவள்ளி இலை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இந்த கற்பூரவள்ளியை சாப்பிட்றதால பித்த நீர் அதிகமாக சுரந்து உடம்புல அதிகமான உப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே தள்ளக்கூடிய தன்மை இந்த கற்பூரவள்ளி இலைக்கு இருக்குது. அதனால் உப்பு உடம்புல அதிகமாக இருந்தாலும் சரி, கிட்னி பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் சரி, கிரியாட்டினின் அளவில் அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த கற்பூரவள்ளி இலையை இது ஒரு சப்போர்ட்டிவாக தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டே நமக்கு வரலாம். பித்த நீர் இது கற்பூரவள்ளி இலை சாப்பிடும் போது அதிகமாக சுரக்கும் போது நிறைய செரிமான சக்தி அதிகமாகும். ஏன்னா நம்ம எது சாப்பிட்டாலும் நிறைய பைல் ஜூஸ் இல்லாததால் நமக்கு செரிமான சக்தி கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த கற்பூரவள்ளி இலை சாப்பிடும் போது பைல் ஜூஸ் அதிகமாக செக்ரிகேட் ஆகும்போது நமக்கு நிறைய செரிமான சக்தி அதிகமாக இருக்கும்போது நல்ல பசி எடுக்கும். இது எல்லாம் கற்பூரவள்ளி இலை தொடர்ந்து ஒரு 48 நாள் மட்டும் டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டே வரலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் செய்யணும். பொதுவாக குழந்தைகளுக்கு கற்பூரவள்ளி இலையை கொடுத்துட்டே வரலாம். அப்படி இல்லாட்டி அவங்க முகர்ந்து பார்க்கலாம். கற்பூரவள்ளி இலையை முகர்ந்து பார்க்கும்போது நல்ல சீரான சுவாசம் நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நரம்பு மண்டலத்தை இது தூண்டுது. கற்பூரவள்ளி இலையை முகர்ந்து பார்க்கும்போது நரம்பு மண்டலம் எல்லாம் பலமடைய செய்து மனசுக்கு அமைதியான நிம்மதியான ஒரு அமைதி அடைகிற தன்மை நமக்கு வருது. அதனால் கற்பூரவள்ளி இலையை டெய்லி சாப்பிடணும்னா சித்த மருத்துவ ஆலோசனை சாப்பிடலாம். ஆனால் டெய்லி எல்லாருமே குழந்தைங்களுக்கு பெரியவர்கள் வரைக்கும் கற்பூரவள்ளி இலையை டெய்லி முகர்ந்து பார்க்கலாம். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் தீர்வு காண்றதுக்கு சித்தா கேரை அணுகலாம்.